ஐந்தாவது மாதத்தின் கால நேரத்தில் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு முன்பாக இருதயம் உடையும் என்றால், எந்த விஷயத்துக்காக கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய இருதயம் நொறுங்கி கண்ணீர் வடிக்கிறாயோ, அந்த காரியத்தில் ஒரு கம்பீரமான அறுவடையை நீ காணப்போகிற. ஓ கண்களே அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் ஓ குடும்பத்துக்குள்ள நீ எந்த காரியத்திற்காக கண்ணீரோடு ஜெபம் என்கிற விதைய நீ விதைக்கிறாயோ, ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிற, ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிற. ஸ்தோத்திரம். நீ சபைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் சபையில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிற. நீ தேசத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையானால் தேசத்தில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிற ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். பெருமையா ஜெபிச்சுட்டு எழும்பாதீங்க. தேவ சமூகத்துல சாரமில்லாத ஒரு ஜெபத்தை ஏறெடுக்காதீங்க. டைம் பாஸ் பண்ணுவதற்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்காதீங்க சிஸ்டர், பிரதர். 5 நிமிஷம் இருந்தாலும் தேவ சமூகத்துல அர்த்தமுள்ளதா இருக்கணும். ஏதோ ஒன்றை உனக்கு நேராய் திருப்பிக் கொள்ளணும். அவர் உனக்காய் சம்பாதித்து வைத்தவைகள் தேங்கி நிற்கிறது. உன்னுடைய விடுதலை, உன்னுடைய சுகம், உன்னுடைய நன்மை, உன்னுடைய ஆசீர்வாதம் தேங்கி நிற்கிறது. அதை திருப்பிக் கொள்ள வேண்டிய வாய்க்கால் தான் இந்த ஜெபம். கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு கற்று தந்தீங்க. ஆண்டவரே, ஜெபம் என்கிற விதையை நான் எடுத்து கண்ணீரோடு இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்துல விதைப்ப. மனுஷனுக்கு முன்னாடி கஷ்டம், எனக்கு வேதனை தேவைன்னு அழுதுட்டு நிக்க மாட்டேன். கர்த்தருடைய பாதத்துல விதைப்ப. எனக்காய் சம்பாதித்தவைகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே கம்பீரமான அறுவடையாய் மாறப்போகிறது. கம்பீரமான அறுவடையாய் மாறப்போகிறது. இன்றிலிருந்து நான் இந்த அனுபவத்தை கையில் எடுக்க போகிறேன். ஜெபம் பண்ண உட்கார்ந்தா கர்த்தருடைய பாதத்துல ஒரு துளி கண்ணீரையாகலோ விடாம நான் எழும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு உதாசீனமா விதைச்சிட்டு வரமாட்டேன். கேர்லெஸ்ஸா விதைச்சிட்டு வரமாட்டேன். கண்ணீரோடு நான் விதைப்பேன். என் விண்ணப்பத்தை கண்ணீரோடு நான் விதைப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எனக்கு அறுவடையாய் மாறும். நீ கண்ணீரோடு விதைச்சா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒரு கம்பீரமான அறுவடை வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் வசன வெளிச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.